தமிழக முதல்வர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தில்லி சென்றிருந்தார் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு. அதை முடிச்சுட்டு வரும்பொழுது அப்படியே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் பண்ண போயிருந்தாரு. இங்க பார்த்தோம், தேர்தலுக்கு முன்பு திருச்செந்தூர்ல போயிட்டு வேல் எடுத்துட்டு போனாரு. அங்க போய் கொல்லூர் மூகாம்பிக்கு வாள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அவர் கார் ஓட்டிட்டு வந்தது பெரிய வைரல் ஆயிருக்கு. அதுல அவர் கார் ஓட்டிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம், அது பெரிய வைரல் ஆயிருக்கு. அது இப்போ தாவேகாவில் இருந்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்துருங்க, அது சர்ச்சை ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் கிளம்பி இருக்கு. அதுல அவர் சீட்டு பெல்ட் போடல அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஏதோ பிளாஸ்டிக் கப்பு அதுல வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய அது விவாதத்தை கிளப்பி விட்டு இருக்கிறது. சிஎம் அவர்கள் கார் ஓட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறது இவ்வளவு பேசு பொருள் ஆகுமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. அந்த வீடியோவை எடுக்க சொல்றாங்க, ஏன் எடுக்க சொல்றாங்கிறதுமே பல சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த செய்தியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகள் பார்த்தா அந்த வீடியோ ரொம்ப வைரலா வருது. குறிப்பா தாவேகா தரப்புல இருந்து தாவேகாவுடைய ஃபாலோவர்ஸ்க்கு சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்க, அந்த வீடியோவை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ், ஒரு ஓரல் கமாண்ட் கொடுத்துருக்க, தலைமை கொடுத்துருக்காங்க செய்திகள் வருகிறது. அதில் முதல்ல என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் வச்சு பார்க்கும்போது சீட் பெல்ட் தான் போட்டுருந்தார். அப்புறம் அவருடைய கியர் பாக்ஸுக்கு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்ச்சைக்கூடிய விஷயமா இப்போ வந்திருக்கிறது. எதிர்கட்சிகளாக அதை கேள்வி கேட்கறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் இல்லை, 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரியல் அரசு இல்ல, அது ரியல் அரசு அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா ஒரு சிஎம்க்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அரசாங்கத்தால் தரப்பட்ட அந்த வண்டி அது. அதாவது வழிமுறைகள் விதிமுறைகளா இல்ல சிஎம் கார் ஓட்டக்கூடாதுல்ல, அப்படி கிடையாது. பட் அது ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஹைலி செக்யூரிட்டி ப்ரொவைடட் கார். அப்படி இருக்கிறச்சே அதுக்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில அந்த கார்ட்ஸ், பிஎஸ்ஓ அவங்க தான் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு தான் அலோடு. அப்படி இருக்கிறச்சே அந்த புரோட்டோகால் பிரேக் பண்ணி அவரே ஓட்டிட்டு போறாருன்னா, அப்போ இது இப்படி நீங்க இப்படி யோசிக்கலாம். நம்ம என்ன யோசிக்கலாம், லா அண்ட் ஆர்டர், லா அபைடிங் சிட்டிசனா இருக்கணும்ன்ற போது இவரே அந்த சட்டத்தை மீறாரோ, மீறாரோ அப்படின்ற ஒரு வகையில பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் என்னன்னா, பிரதமர் என்ன சொல்றாரு, எரிவாயு சிக்கனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான கான்வாயை ரொம்ப கம்மி பண்ணி போனதை பார்த்தோம். குறிப்பா சொல்ல போனா நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது அவர் மாதிரி போகிறது ஏற்பக்கூடிய விஷயம் இல்லை, அவருடைய செக்யூரிட்டிக்கான விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் அவர் அப்படிதான் போயிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கிறச்சு நான் பார்த்த வரைக்கும் தமிழக முதல்வருடைய கான்வாய்கள் ஓரளவு கூட ஒரு பிடி கூட குறையவில்லை அப்படின்றத நான் பார்க்க ஆச்சரியமான விஷயமா பார்க்கணும். மற்ற மாநில முதல்வர்கள் பார்க்கும்போது ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில என்ன பண்றாங்க, மெட்ரோல பயணிக்கிறத பார்க்கணும். திரு பட்னவிஸ் அவர்கள் புல்லட்ல, அதுவும் பாதுகாப்பு கவசத்துடைய அதே குறைந்தபட்ச ஒரு அந்த புரோட்டோகால் பிரகாரம் அவர் போறாரு. அப்படின்னு இருக்கும்போது தமிழக முதல்வர் மட்டும் திரும்ப அந்த ரீல்ஸ் மோகத்துல இருக்காரோ அப்படின்ற ஒரு தொனில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஒண்ணு எரிவாயு சிக்கனம்ன்றது தேவை நமக்கு. அப்படி இருக்கிறது அது ஒரு விழிப்புணர்வா கூட மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு இவ்வளவு கான்வாய்கள் தேவையா அப்படின்றத யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால தமிழக முதல்வர் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குன்னு நான் பாக்குறேன். அவருடைய கான்வாய்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் தானே வண்டி ஓட்டி அது அவருக்கான தனி இடம் இருக்கிறது. ஏன் சொல்ல போனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலையில நடைப்பயணம் போகும்போது அவரு ஏதோ ஒரு பழைய காலத்துல இருக்குன்னு சொல்லி அது ஏதோ ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட், அதுவும் இன்னொரு மாநிலத்துல போய் இப்படி பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டருக்கான தொலைவை அவர் ஓட்டிட்டு போகும்போது அந்த மாநில அரசும் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு இருக்கிறதுன்றது நம்ம பார்க்க வேண்டியது. எதற்காக இந்த தர்ம சங்கடமான சிச்சுவேஷன் தமிழக முதல்வர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எது இருந்தாலும் இல்லைனாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் தனக்கென்று வகுக்கப்பட்ட புரோட்டோகால் பிரகாரம் இருந்தால் அவருடைய அமைச்சர்களும் அதை ஏற்று அவரை ஃபாலோ பண்ணுவாங்கன்றதான் நான் பாக்குறேன்.